வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். எப்போதும் சிந்தித்து ஆற்றும் செயல்களினால் முன் வினையின் தீமையும் தடுக்கப்படும், எதிர்காலமும் இனிமையாக இருக்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். உள்வினையாம் கருவமைப்பு பதிவும் பெண்ணும் உருவெடுத்த பெண்வினைகள் பதிவும் கூடி வாழ்வு நிலை ஒவ்வொருவர் தன்மையாக வளம்பெற்று தேவை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தாழ்வு உயர்வு எனும் எண்ணம் செய்தியாக தலைக்கும் புகுவினை என்ற எழுச்சி இது. ஏழ்பிறப்பும் எவ்வினையும் எழும் ஒத்து எழும் அமைதி இன்பம் துன்பம் இயற்கை நியதி என்று சாமிஜி ஒரு பாடல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலை 75 ஆண்டுகள் வாழ்ந்து இறைநிலையை அவ்வப்போது உணர்த்திட்டேன், செய்தவனை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன், கருத்தொடராய் பின் பிறவி இல்லை இனி இல்லை, கர்மவினை மிச்சமில்லை இச்சை இல்லை எதிலும் அரு நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் என்று இந்த 2 பாடல் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நான் யாரு, எங்கிருந்து வந்த, துன்பமே வருது, துன்பமிங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி, இந்த சமுதாயத்துல என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழ்வதுதான் இந்த மனித பிறப்பு. நம்ம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தவம் மௌனம் தற்றுதனை என்ற அளவுல நாம வாழும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய வினை பதிவுகளை எல்லாம் நீக்கி கொண்டு நாம் தூய்மை பெற முடியும். விழிப்பு நிலையான வாழ்க்கையில வாழும்போது நம்ம எந்த விதமான ஒரு புதிய பதிவுகளும் நமக்கு ஏற்படாது. நாம பெற்று வந்த அந்த பழைய பதிவுகள், நம்மிடம் உள்ள பதிவுகள் நாம குறைத்து கொண்டே வந்தோம் என்று சொன்னா நாம நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். 2 பதிவு. ஊழ்வினை பதிவு. நம்ம அம்மா அப்பா, அவங்களுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா, இப்படியே தொடர்ந்து போனா முதல் மனிதன் விலங்கின வித்திலிருந்து தோன்றியவன். அப்போ 5 உணர்வு கொண்ட விலங்கு, 4 உணர்வு கொண்ட பாம்பு, 3 உணர்வு கொண்ட எறும்பு, 2 உணர்வு கொண்ட புழு, ஓரறிவு தாவரம். பஞ்சபூதங்கள் அதற்கு முன்பு நீர், நெருப்பு, காற்று, வெண், இறை துகளிலிருந்து வந்த இறை துகள்கள் தான் விண்ணாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த பதிவுகளையும் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிறப்பு இந்த மனித பிறப்பு. இறைவன் பிளஸ் ஆணவம் கர்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இந்த ஊழ்வினை பதிவு என்று சொல்லக்கூடிய இந்த பதிவுகளை நீக்கிக் கொள்ளணும். அதோடு அல்லாம மேற்பதிவாக உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் போட்ட இந்த மேல் பதிவும் நம்மிடம் இருக்கிறது கருமையத்துல. அந்த பதிவுகளையும் நாம நீக்கிக் கொள்ளணும். அந்த ஊழ்வினை பதிவு, முன்வினை பதிவு, பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பதிவு, இந்த 2 பதிவுகளும் சேர்ந்துதான் நம்முடைய கேரக்டராக ஆகாமிய பதிவாக நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் செய்யக்கூடிய எண்ணம் செயல்கள் அனைத்தும் இந்த முன்வினை பதிவு, பிறந்ததற்கு அப்புறம் மேல்பதிவாக போட்ட பதிவு, இந்த 2 சேர்ந்து ஆகாமியமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செயல்களை நாம செய்யும் போதும் நாம தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு எண்ணணும், சொல்லணும், செய்யணும். அப்போ இது புண்ணிய செயல். அதற்கு புறம்பாக நாம செய்யக்கூடியது எல்லாம் பாவச் செயல். அது நமக்கு திரும்பவும் அந்த பிணை பதிவை நமக்கு பதிவாக்கி தொடர்ந்து செயல்விளைவு தத்துவம் மூலமாக கொடுத்து கொண்டே இருக்கும். சாமிஜி 75 வயதுல எழுதின பாடல். செய்தவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன், கரு தொடராய் பின் பிறவி இல்லை இனி இல்லை, கர்மவினை மிச்சமில்லை இச்சை இல்லை எதிலும், அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் என்று தன்னுடைய 75வது வயதுல இந்த வரிகள் எழுதியிருக்கிறாங்க. நாம ஒவ்வொருத்தரும்
ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தவம், மௌனம், தற்சோதனை என்ற அளவுல வாழ்ந்து நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலந்த பதிவுகளையும் நீக்கி நாம் இறைவித்த தன்மை இறையினுடைய சொரூபமாக மாறி வாழணும். மனிதன் மைனஸ் ஆணவம், கண்மம், மாயை இறைவன் என்று சாமிஜி சொல்லுவாங்க. நாம நம்மிடம் உள்ள பதிவுகளை எல்லாம் நீக்கி அந்த இறைநிலையாக மாறி நின்று இறைவனுடைய சொரூபமாக வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.